சீதையவள் இருக்கையிலே குழந்தையும் பிறந்ததுவே, பூதலமே மகிழ்ந்ததுவே. மகரிஷியாம் வால்மீகி குழந்தைக்கு லவன் என பெயர் சூட்டி அழைக்கின்றார். நல்லாசி தருகின்றார், அருளை பொழிகின்றார். ஒரு நாள் குழந்தையை தொட்டிலே தூங்க வைத்து முனிவரிடம் சொல்லிவிட்டு நீரெடுக்கப் போனாள் சீதாதேவி. மறுநொடியே நிஷ்டையிலே ஆழ்ந்திட்டார் வால்மீகி. மகரிஷியில் தியானம் குணமறிந்த சீதா பிராட்டி திரும்பி வந்து குழந்தையை எடுத்துச் சென்றாள் தன்னுடனே. நிஷ்டையினை முடித்து கண்விழித்த வால்மீகி குழந்தையினை காணாது கலக்கத்தில் ஆழ்ந்தாரே. சீதைக்கு என்ன பதில் சொல்வதென தவித்தாரே. தன் கையில் இருந்த தர்ப்பையினை வால்மீகி தொட்டிலில் இட்டவுடன் குழந்தையென மாறியதே.